என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. கொஞ்சம் கூட வயசுக்கு ஏத்த புத்தி இல்லாம நடந்துகிட்டேன். நான் பெத்த பொண்ணுங்க 3 பேருக்கும் அவங்க அப்பா மேல இருந்த நம்பிக்கை கூட இத்தனை வருஷமா கூட வாழ்ந்தும் எனக்கு இல்லாம போச்சு. என்ன நம்பு ஈஸ்வரி, நான் எந்த தப்பும் செய்யலன்னு என் புருஷன் அழுதுகிட்டே அத்தனை தடவை சொன்னாரே. அப்பெல்லாம் கோவம் என் கண்ணை மறைச்சு நான் இஷ்டத்துக்கு பேசிட்டேன். இப்போ அவர் என் முன்னாடி வந்து நின்னாருன்னா நான் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவர் முன்னால நிப்பேனே தெரியல. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. எல்லாம் அந்த சந்திரவால வந்தது. அவதான் என்ன டென்ஷன் பண்ணி என் கோவத்தை தூண்டி விட்டுட்டா. அந்த கோவத்தை நான் என் புருஷன் மேல காமிச்சிட்டேன். என்ன இருந்தாலும் நான் அவரை அந்த அளவுக்கு கேவலமா பேசிருக்க கூடாது. சரி, ஏன் ரூம்ல ஏன் பீரோல இருந்த நகை எப்படி அந்த பொண்ணு கைக்கு போச்சு? அதை யார் எடுத்து கொடுத்திருப்பா? என்ன தவிர யாருமே என்னோட பீரோவோ ஓபன் கூட பண்ண மாட்டாங்க. அப்புறம் எப்படி நகை அந்த பொண்ணு கைக்கு போயிருக்கும்? என் பசங்களோ இல்ல மாப்பிளையோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்போ சந்திரா இந்த நகையை எடுத்திருப்பாளா? இருக்கலாம். அவளை தவிர சந்தேகப்படுறதுக்கு இந்த வீட்டுல யாருமே இல்ல. ஒருவேளை சிவனாண்டி கிட்ட இருந்து சந்திராவை பிரிச்சுட்டேன்னு கோவத்துல என்ன பழி வாங்க நினைச்சு இந்த காரியத்தை பண்ணிருப்பாளோ? அப்படி நினைச்சிருந்தா நான் சிவனாண்டிய சுடுன்னு சொன்னப்போ எப்படி அவ கையால அவ சிவனாண்டிய சுட்டிருப்பா? நகையை எடுத்து அந்த பார்வதி கிட்ட கொடுத்தது கண்டிப்பா சந்திராவா இருக்காது. வேற யாரோ ஒருத்தர் தான் இந்த நகையை எடுத்திருக்கணும். அது யாருன்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். சேட்டு, என்ன சேட்டு வேற எங்கேயோ கூட்டிட்டு போவேன்னு பார்த்தா இங்க கூட்டிட்டு வந்திருக்க? அரே, அது ஒரு சப்ப மேட்ரு பார்வதி. நம்மளே பைசாக்காக 2 ரவுடி தோத்திட்டு வந்துச்சுல. ஆமா, அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன். அது என்ன ஆச்சுன்னு விசாரிச்சுட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம். சேட்டு, நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன இருந்தாலும் நம்ம 2 பேர் சேர்ந்து வாழணும்னு முடிவு எடுத்ததுக்கு அந்த ரவுடிங்க தானே காரணம். அவங்க மட்டும் இல்லைன்னா நாம பாத்திருக்கவே முடியாது. அரே, இந்த பாயிண்ட் எனக்கு ஞாபகத்துக்கே வரல. அதனால பெரிய மனசு பண்ணி அவங்கள மன்னிச்சு விட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல மிதிக்க வேணாம். நமக்கு பிளைட்டுக்கு தேவையானது எடுத்து வைக்க தான் டைம் இருக்கு. நம்ம வீட்டுக்கு போலாம் வாசிட்டு. தும் பௌத் அச்சா ஹை. உள்ள வந்தா மாட்டி பொண்ணு பயப்படுறாளா இல்ல நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சா? இல்ல இல்ல, இவளை எப்படியாச்சும் நைஸா பேசி உள்ள கூட்டிட்டு போயிடணும். என்ன சேட்டு இப்படி யோசிக்கிற? பார்வதி, நீ பேசுறத வச்சு பார்க்கும்போது எல்லாம் கரெக்டா தான் இருக்குது. ஏமா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பஞ்சாயத்துல ஒருத்தர் மேல தப்பா புகார் கொடுத்துட்டு அப்படி சொல்லலன்னு சொல்லி மாத்தி பேசிட்டு வர. உன்னை எப்படிமா நம்புறது? சேட்டு, நீ ஒண்ணு பண்ணு, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. இவ்வளவு தூக்கி நான் உள்ள போடுறேன். இதோ இப்ப எழுதி கொடுக்குறேன் சார். கான்ஸ்டபிள் சார், இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கோங்க. ஓகே சார். சுக்ரியா சார். மா, இங்க வாமா. சொல்லுங்க சார். இந்த பொம்பளைய லாக்அப்ல போடுங்க. சார், நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல சார். நான் எந்த தப்பு பண்ணல சார். அதனால தான் சார் போய் சொல்றான். அவன் பேச்ச கேட்காதீங்க சார். இங்க பாருமா, எதுவும் பேசக்கூடாது. எழுதிட்டு போங்க. மாமா சார், நான் எந்த தப்பு பண்ணல சார். நான் சொல்றது கேளுங்க சார். மேடம், நான் எந்த தப்பு பண்ணல. வாயை மூடிட்டு அமைதியா இரு. போன கொடு கொடு. போவல சார், நான் எந்த தப்பு பண்ணல சார். ஏன் சார் சொன்ன கேட்க மாட்டீங்க? மேடம், நான் தப்பு பண்ணாம அமைதியா கடை. என்ன வெளியில விடுங்க மேடம். மேடம் சார்,
கம்ப்ளைண்ட் எழுதிட்டேன். சரி சேட்டு, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. சார், ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் சார். என்ன? அந்த கடிக்க கிட்ட ஒரு வாட்டி ஆ? பேசிட்டு போயிட சார். சரி சரி, சீக்கிரம் போயிட்டு வா. சுக்ரியா சார். பாரு, யோ உன்னை எவ்வளவு நம்பின, இப்படி எனக்கு கழுத்து எடுத்துட்டியே. இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் ஓவரா தெரியலையா? உனக்கே என்ன நேத்து தான் தெரியும். இதுல நீ என்ன நம்புறேன்னு சொன்னதுல உனக்கே காமெடியா தெரியல. யார் யா நீ? எதுக்கு என் வாழ்க்கையில வந்து இப்படி விளையாடுற? உனக்கும் எனக்கு என்ன பகை? நீ ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க வாழ்க்கையில எல்லாம் விளையாடுவ, நான் உன் வாழ்க்கையில விளையாடக்கூடாதா என்ன? என்ன அப்படி பாக்குற? என்னடா சேட்டு செந்தமில்ல பேசுறானேன்னு பாக்குறிய? இன்னுமா உனக்கு நான் யாருன்னு தெரியல? நல்லா ஊத்துப்பா. ஒண்ணு டூ 3